அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மண் வகைகளில் மிக முக்கியமான ஒன்று வந்து வண்டல் மண். ஸோ இந்த வண்டல் மண்ணோட பண்புகள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டல் மண் ஆல்ரெடி நமக்கு வினாத்தாளில் கேட்கப்பட்ட ஒரு பகுதிங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ காதர் வண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் எப்படி உருவாகுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஆறுகளில் வந்து படிய வைத்தல் மூலமாக, சரியாங்க, ஆறுகளாக இருக்கட்டும், சிற்றோடைகளாக இருக்கட்டும், அதனுடைய வேகம் குறையும் பொழுது அங்கேருந்து கொண்டு வரப்படக்கூடிய நீரானது படிய வைக்கப்படுது. ஸோ அப்போ நிறையா வந்து வரும்போது நிறையா கொண்டு வரும்லங்க. ஸோ அந்த படிய வைத்தலின் மூலமாக உருவாகக்கூடிய மண் வந்து வண்டல் மண். மிக மிக முக்கியமான கேள்வி. ஆறுகள் கொண்டு வரக்கூடிய படிவுகள் மூலமாக உருவாகக்கூடிய மண் எதுன்னு கேட்பாங்க. வண்டல் மண். இந்த வண்டல் மண்ணை பொறுத்த வரைக்கும் பழைய வண்டல் மண்ணுனா எது, புதிய வண்டல் மண் படிவுனா எதுன்னு கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கிறணும். காதர் அப்படின்னா நமக்கு புது ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காதர் அப்படின்றது வந்து வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண், சரிங்களா. ஸோ வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய மணற்பாங்கான மண்ணை தான் வந்து நம்ம காதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாங்கர் அப்படின்னா பங்காளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பங்காளி நிறையா பேர் வந்து கருப்பாக தான் இருப்பாங்க, பழைய ஆட்கள் நம்ம பங்காளி எல்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சுண்ணாம்பு மற்றும் களிமண் கொண்ட பழைய வண்டல் படிவுகள் கொண்டது எது அப்படின்னா பாங்கர். இந்த பாங்கர் அப்படின்றது வந்து அடர் நிறம் கொண்டது, சரிங்களா. ஸோ அப்போ காதர் அப்படின்னா வெளிர் நிறம், பாங்கர் அப்படின்னா வந்து பழைய வண்டல் மண் படிவு அடர் நிறத்தில் காணப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகளை பொறுத்த வரைக்கும் வண்டல் மண்ணுக்கு மட்டும்தான் பாஸ்போரிக் ஆசிட்டு, பொட்டாசியம் ஆசிட்டு, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு, கார்பன் கலவைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். நைட்ரஜன் சத்து வந்து குறைவாக இருக்கும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்து இந்த வண்டல் மண் வந்து பொதுவாக வந்து களிமண் வடிவத்தில் இல்லாட்டி வந்து சில்ட் வடிவத்தில் தான் இது வந்து ஒரு மண்ணடுக்காக காணப்படும், சரிங்களா. ஸோ மிக முக்கியமான பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.